கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இயேசு சீசர்களிடம் பேசி கொண்டிருந்தார். ஜனங்களும் சிறுபிள்ளைகளும் அவரை நெருக்கி வந்தார்கள். அப்பொழுது தலைவன் ஒருவன் இயேசுவிடம் வந்தான். நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியானால் நான் என்னென்ன நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டான். இயேசு அவனிடம், நீ என்னை நல்லவன் என்று சொல்லாதே. இறைவனை தவிர வேறொருவனும் நல்லவன் இல்லை. நான் இப்போது மனிதனாக இருக்கிறேன் என்றார். நீ ஜெப ஆலயத்துக்கு வருகிறவன் தானே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்கிற கற்பனையெல்லாம் நீ அறிந்தது தானே. அதை கை கொண்டால் நீ பரலோகத்தை அடையலாம் என்றார். அதற்கு அந்த தலைவன் மறுமொழியாக, இதை நான் சிறுவயது முதலாகவே நான் ஜெப ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவதனால் அறிந்து கொண்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, அதை ஒன்று விடாமல் கை கொண்டும் இருக்கிறேன் என்று இயேசுவிடம் கூறினான். இயேசு அவனிடம், இன்னும் உன்னிடத்தில் ஒரே ஒரு குறைவு இருக்கிறது. நீ உனக்காக உன் வீடு நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறாய். அதையெல்லாம் எந்த வழியில் சேர்த்தாய் என்பது எனக்கு தெரியும். உனக்கு பரலோக பாக்கியம் கிடைக்க வேண்டுமானால் பரலோகத்தில் உன் பேரில் பொக்கிஷம் இருக்க வேண்டும். அதை நான் கணக்கிட்டு பார்த்தேன். அங்கே உன்னுடைய கணக்கு 0வாக இருந்தது. ஆனால் உன் வீடு நிறைய பொக்கிஷம் இருக்கிறது. ஆகையால் இனி நீ உனக்காக பொக்கிஷங்களை சேர்த்தது போதும். இது இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும். நீ பரலோகம் செல்ல வேண்டுமானால் பரலோக வங்கியில் உன் கணக்கில் நிறைய பணம் இருக்க வேண்டும். அப்படியானால் இங்குள்ள பொக்கிஷத்திலிருந்து நீ ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் உதவி செய். அப்படி உதவி செய்வதாலே உன்னுடைய கணக்கு பரலோக வங்கியில் அதிகமாகும். அப்போது உனக்கு பரலோக பாக்கியம் கிடைக்கும் என்றார். இப்படித்தான் 2 பேர் பரலோகம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்றனர். அங்கே இயேசு தங்க சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். இங்கே ஏன் வந்தீர்கள் என்று இருவரையும் பார்த்து கேட்டார். அப்பொழுது அவர்கள், நாங்கள் பரலோகம் வர ஆசைப்படுகிறோம் என்றார்கள். அப்படியானால் உங்கள் பெயர் இங்கே நோட்டில் இருக்க வேண்டும். மேலும் உங்கள் பெயரில் உள்ள பரலோக வங்கி கணக்கு புத்தகத்தில் நிறைய பொக்கிஷம் இருக்க வேண்டுமே என்றார். அதற்கு அவர்கள், பாருங்கள் ஐயா, எங்கள் பெயரும் நோட்டில் எழுதப்பட்டிருக்கும். எங்கள் பெயருக்கு அதிக பணமும் இருக்கும். ஏனென்றால் பூமியில் நாங்கள்தான் பெரிய பணக்காரங்க என்றார்கள். இயேசு புஸ்தகத்தை நோட்டுகளை எல்லாம் புரட்டி பார்த்தார். அங்கே ஒருவருடைய பெயர்தான் இருந்தது. அவனுடைய பரலோக வங்கி கணக்கு புத்தகத்தில் நிறைய பணம் போடப்பட்டிருந்தது. இயேசு சொன்னார், அவன் பெயர் இருக்கிறது, அவனுடைய வங்கி கணக்கிலும் நிறைய பணம் இருக்கிறது. ஆகவே அவன்தான் பரலோகம் போக உள்ளே செல்ல முடியும். நீயோ மகனே, பூலோகத்தில் வாழும்போது ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து உன் பெயரை பரலோக புஸ்தகத்தில் எழுதப்படவும் இல்லை. நீ ஏழைகள் தரித்திரருக்கு எந்த உதவிகளும் செய்யாததினால் உன்னுடைய வங்கி கணக்கு புத்தகத்தில் எந்த பணமும் இல்லை. ஆகவே இங்கே உனக்கு இடமில்லை, போகலாம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எங்கே நம்முடைய கணக்கை அதிகமாய் வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த பூமியிலே வாழும்போது நாம் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தரித்திரருக்கும் செய்கிற உதவிகள், அவர்களுடைய சந்தோஷங்களை ஆண்டவர் பார்த்து நம்முடைய பரலோக வங்கியில் நாம் எவ்வளவு கணக்கு வைத்திருக்கிறோம், மாதம் பரலோக வங்கியில் கணக்கு வைக்கிறோமா அல்லது அனுதினம் நாம் கணக்கு வைத்திருக்கிறோமா என்பதையெல்லாம் அவர் கணக்கு பார்த்து நம்மை அந்த பரலோகத்தில் ஏற்றுக்கொள்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் தன்னுடைய கணக்கை பரலோக வங்கியில் வைத்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.